வணக்கம், முருகேஷ் கமல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போ ரீசெண்டாக ஐடிசியிலேருந்து டீமர்ஜ் பண்ணாங்க. ஸோ ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அது எந்த மாதிரி நம்மளுக்கு செல் ஆஃப் பண்ணி அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும், பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் Q3 ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்யூசிஷனும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் Q3 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரையும் எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐடிசி ஹோட்டல்ஸ்னு பார்த்தோம்னா, ஐடிசியிலேருந்து ஹோட்டல் பிஸ்னஸை டீமர்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு போன வருஷம் 2023 கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஜனவரி 6 அப்படிங்கிறது ரெக்கார்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ரூ. 27 அப்படிங்கிற ரேஞ்சில் ஜனவரி 6 ஐடிசி லிமிட்டடில் இருந்து ஷேரில் இருந்து ரூ. 27 மைனஸ் பண்ணி ரூ. 485 அப்படிங்கிற ரேஞ்சில் ஐடிசி ஹோட்டலுக்காண்டி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. பட் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து லிஸ்ட் ஆகலைன்னு பார்த்தோன்னா 180 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் லிஸ்ட் ஆச்சு. ஸோ ஐடிசி ஷேர் நம்ம 10 ஷேர் வச்சுருந்தோம்னா ஒரு ஐடிசி ஹோட்டல் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கொடுத்தாங்க. ஸோ 1:10 ரேஷியோ அப்படிங்கிறது தான் ஐடிசி ஹோட்டலுடைய டீமர்ஜர் ரேஷியோ. ஸோ ரூ. 27 டிடெக்ட் பண்ணி ரூ. 180 அப்படிங்கிற ரேஞ்சில் ஷேர் வந்து லிஸ்ட் ஆச்சு. எல்லாருமே ரூ. 270 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஷேர் லிஸ்ட் ஆகும்னு பார்த்துருந்தாங்க. இப்போது ஸோ அட்ஜஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட பிலோ தான் ப்ரைஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஐடிசி வந்து இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸில் பார்த்தோம்னா கரண்ட் ஓனர்ஷிப்னு பார்த்தோம்னா 40% வந்து ஐடிசியில் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம ஐடிசி ஷேர் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இப்போது 40% ஆஃப் ஐடிசி ஹோட்டல் வந்து ஷேர் வந்து ஐடிசி வச்சுருக்கனால நம்மளுக்குமே அந்த ஓனர்ஷிப் கிடைக்கும். பேலன்ஸ் 60%ன்னு பார்த்தோன்னா, நம்ம ரெக்கார்ட் டேட் அன்றைக்கி ஐடிசி ஷேர் வச்சுருந்தோம்னா ஐடிசி ஹோட்டல் ஷேரை அந்த 10:1 ரேஷியோ அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. இஃப் இன்கேஸ் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் 116, 117 இல்லைனா 17 வெறும் 7 அப்படிங்கிற மாதிரி ஆட் நம்பர்ஸில் ஃப்ராக்ஷனலாக ஷேர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து அலக்கேட் ஆகிருக்காது. ஏன்னா 10 ஷேர் இருந்தால் தான் ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் நம்மளுக்கான அந்த ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸை வந்து ஐடிசி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரெக்கார்ட் டேட் அன்றைக்கி ஐடிசி ஷேர்ஸ் வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வச்சுருந்தோம்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இமெயில் வந்திருக்கும். ஸோ நான் வந்து ஐடிசியில் வந்து ஒரு 6 ஷேர் வந்து எனக்கு ஃப்ராக்ஷனலாக இருந்தது. நான் வந்து ஐடிசியினுடைய கரண்ட் வேல்யூஷனில் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறனால இந்த ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸை வந்து ஈவன் நம்பராக கன்வெர்ட் பண்ணலை. ஸோ இந்த 6 ஷேருக்குமே எனக்கு இந்த மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெயிலில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஐடிசி ஷேர் வந்து ஃப்ராக்ஷனலாக இருக்குது, அதாவது 6 ஷேர் இருக்குது, 10 ஷேர் இருந்தால் தான் ஒரு ஷேர் கொடுப்போம். ஸோ 6 ஷேர் இருக்கிறனால 0.06 ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து உங்கள் டிமெட் அக்கௌண்ட் அதை உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து மார்க்கெட்டில் வந்து செல் ஆஃப் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷன் வந்து ஐடிசி சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களுமே இப்படி ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குமே ஐடிசி சைட்லேருந்து இப்படி ஒரு மெயில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் எந்த ப்ரைஸில் ஐடிசி ஹோட்டல் ஒரு ஷேர், அதாவது 18 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கணக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது என்னென்னா 180 ரூபா, 10 ஷேருக்கு 180 ரூபான்னா ஒரு ஷேருக்கு 18 ரூபா. ஸோ 18 இன்ட்டு நம்ம எத்தனை ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வச்சுருக்கோமோ அதை மார்க்கெட்டில் செல் ஆஃப் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அஸ்யூம் பண்ணுறேன். ஸோ 27 ரூபா டிடெக்ட் பண்ணிவிட்டு 270 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் லிஸ்ட் பண்ணாமல் 180 அப்படிங்கிற ரேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. நிறைய விஷயங்கள் இன்டர்னலாகவே கன்ஃபியூஷன் ஓடிட்டுருக்கு. ஸோ 40% ஓனர்ஷிப் ஐடிசி கையில் இல்லாமல் ஃபுல் 100%யுமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஐடிசி ஹோட்டல் ஷேர் வேல்யூஷன் பார்த்தோம்னாலுமே இப்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ 180 அப்படிங்கிற ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸோ 160 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனியுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஹோல்டிங் வச்சுருப்பாங்க ஐடிசி ஹோட்டலில். ஸோ அவங்களுக்கு வந்து கேஷ் வந்து தேவைப்படுது. ஸோ அவங்களுமே ஒரு ஹியூஜ் செல் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஐடிசி ஹோட்டல் ஷேர் கன்சிடர் பண்ணணும்னா கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக ஐடிசி ஷேர் வாங்கினாலே நம்மளுக்கு அந்த 40% ஹோட்டல் ஆஃப் ஐடிசி ஷேர் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் ஐடிசியினுடைய ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸோட என்னோடய வியூ. ஸோ நம்ம என்ன ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வச்சுருக்கோமோ இன்ட்டு 18 அப்படிங்கிற இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ மேபி இந்த அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது ஒரு அசம்ஷன் தான்.
ஸோ இப்போது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அக்விசிஷன் டீட்டெயில்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ நான் இப்போ பிஜி இன்வெட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதிலே சொல்லியிருந்தேன் பிஜி இன்வெட் வந்து ஒரு 74% தான் பவர் கிரிட் காலா, பவர் கிரிட் பேர்லி, பவர் கிரிட் வேரோரா அண்ட் பவர் கிரிட் ஜால்பூரில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓனர்ஷிப்பு. அதை 100% டிசம்பரில் அக்வேர் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அந்த 100% கேஷில் அக்வேர் பண்ணுறாங்களா, லோனில் அக்வேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த Q3 ரிசல்ட்டில் அதை டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 506 கோடி ரூபாய்க்கு HDFC பேங்க்லேருந்து டேர்ம் லோன் எடுத்து இந்த 4 அசட்டையுமே அவங்க வந்து இந்த 4 சப்சிடரியோடைய அசட்டையுமே அவங்க அக்யூர் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த டிரான்ஸ்மிஷன் லைன் என்னென்ன வேல்யூவில் அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கிரிட் காலாவை பார்த்தோம்னா 42 கோடியும், பவர் கிரிட் பார்லியை பார்த்தோம்னா 187 கோடிக்கும், பவர் கிரிட் வெரோரா பார்த்தோம்னா 176 கோடிக்கும், பவர் கிரிட் ஜபல்பூர்னு பார்த்தோம்னா 100 கோடி ரூபாய்க்கும் மொத்தமாக 506 கோடி ரூபா HDFC பேங்க் டேர்ம் லோன் மூலயமா அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட கேஷ் இருந்துமே இவங்க லோன் போட்டு டேர்ம் லோன் மூலியமாக இந்த 4 அசட்டையுமே அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ Q3 ரிசல்ட் ஓவர்வியூன்னு பார்த்தோம்னா இன்கம்னு பார்த்தோம்னா ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. 3 குவார்ட்டருமே 329 கோடி, 329 கோடி, 329 கோடி. பட்டு எக்ஸ்பென்சஸ் சைடுன்னு பார்த்தோம்னா இந்த குவார்ட்டரில் இம்பேர்மெண்ட் எதுவுமே இல்லாதனால ஸோ எக்ஸ்பென்சஸ் 110 கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு 204 கோடி. ஸோ மேபி இந்த அக்யூர் பண்ண இந்த 24% சப்சிடியோட இன்கம் வந்து அப்கமிங் குவார்ட்டர்ஸில் ஆட் ஆகும் வரை நான் நினைக்கிறேன். பட் ஆட் ஆனாலுமே பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்காது. ஸோ மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 to 100 crore இன்கம் சைடில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ ஷேர்னு பார்த்தோம்னாலுமே 2.14 rupees. ஸோ இம்பேர்மெண்ட் இந்த குவார்ட்டரில் இல்லாதனால ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஸோ Q3 பார்த்தோம்னா பிஸ்னஸ் பார்த்தோம்னா 10.4% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் இன்கம்னு பார்த்தோம்னா 1512 கோடி, போன குவார்ட்டர் 1664 கோடியிலேருந்து குறைஞ்சிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தோம்னா 1099 கோடி. ஸோ இப்போ 1112 கோடி, ஒரு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 300 கோடி, போன குவார்ட்டரில் 303 கோடி. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட் தான், க்ரோத்துங்கிறது காமிக்கலை. ஸோ இன்கம் சைட்லன்னு பார்த்தோம்னா ட்ரெஷரி சைடில் மட்டும்தான் இன்கம் வந்து ஏறி இருக்க தவிர கார்ப்பரேட் அண்ட் ரீட்டைல் பேங்கிங் சைடில் இன்கம் வந்து மைனஸில் தான் இருக்குது. ஸோ டெபாசிட் அண்ட் அட்வான்சஸ்ன்னு பார்த்தோம்னா டெபாசிட் வந்து 50,000 crore கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 50,392 crore, 7.7% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட்வான்சஸ்ன்னு பார்த்தோம்னா 43,650 கோடி, 13.7% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. NPA சைடுன்னு வந்துட்டோம்னா இந்த குவார்ட்டரில் NPA நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ 584 crore ஓப்பனிங் NPAலேருந்து ஒரு 56 crore, கிட்டத்தட்ட ஒரு 10+% வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ரைட் ஆஃப்னு பார்த்தோம்னா இந்த குவார்ட்டரில் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு 61 கோடி ரிடக்ஷன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் எடிஷன் பார்த்தோம்னா ஒரு 53 கோடி. ஸோ NPA பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 1.32 அண்ட் 0.41, 370 அண்ட் 177 crore. ஸோ ஒரு டீசெண்டான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. க்ரோத்துன்னு பார்த்தோம்னா பெரிய லெவலில் இல்லை. காசுன்னு பார்த்தோம்னா 13,865 கோடி அண்டு டேர்ம் டெபாசிட் பார்த்தோம்னா 32,934 கோடி. மார்ஜின் பார்த்தோம்னா 19.75% மார்ஜின் இருக்குது. ஸோ ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் க்ரோத்துங்கிறது இந்த குவார்ட்டரில் பெருசாக காட்டலைனாலும் ஸ்டாண்டர்டாக ரிசல்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரொவிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை, ரைட் ஆஃபுமே பண்ணலை. ஸோ ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன் தான். இந்த 3 விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலியமாக பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.